திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமாக உள்ளதுதான் இங்கு இருக்கக்கூடிய டால்பினோஸ் பகுதி. வட்டக்கானல் வழியாக டால்பினோஸ்க்கு நடைபாதையாக 5 கிலோமீட்டர் நடந்து சென்றால்தான் டால்பினோஸ் பகுதி தெரியும். கூர்மையான பாறை டால்பின் மூக்கு போன்று இருப்பதால் இப்பகுதிக்கு டால்பினோஸ் என்று பெயர் பெற்றது. இந்த பிரபல சுற்றுலா தலத்திற்கு தூத்துக்குடியில் இருந்து நண்பர்களுடன் வந்த சுற்றுலா பயணிகள் டால்பினோஸ் பகுதிக்கு சென்றனர். அப்போது டால்பினோஸ் பாறையில் நடந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தன்ராஜ் என்பவர் 100 அடி பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக உயிருடன் இருந்த நண்பரை மேலிருந்த நண்பர்கள் பார்த்துள்ளனர். பின்னர் அவரை மீட்க முயன்ற நண்பர்கள் செய்வதறியாது திகழ்ந்து அங்கும் இங்குமாக ஓடி தாங்களே காப்பாற்ற முயன்றுள்ளனர். பின்னர் அங்கிருந்த உள்ளூர்வாசிகள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்க தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து டால்பினோஸ் பகுதியில் விழுந்திருந்த தன்ராஜ் என்ற நபரை காப்பாற்ற பள்ளத்தில் இறங்கி தன்ராஜ் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். பின்னர் அங்கு மரத்தடியில் அமர்ந்திருந்த தன்ராஜை மீட்டு வனத்துறையினர் வாகனத்தில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மஞ்சுமெல் பாய்ஸ் என்ற மலையாள திரைப்படம் வெளியாகி கொடைக்கானலில் பரபரப்பாகிய நிலையில் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தில் வருவதை போன்று நண்பர்கள் சுற்றுலா வர ஒரு நண்பர் மட்டும் தவறி விழுந்து மற்ற நண்பர்களை பதைபதைக்க வைத்த காட்சி நெகிழ வைத்தது. விழுந்த நண்பர் உயிருடன் இருக்கிறாரா, அவரை மீட்டனரா என்று அங்கும் இங்குமாக அவருடன் வந்த நண்பர்கள் செய்வதறியாது திகழ்ந்தது அனைவரையும் கண்கலங்க வைத்தது. மேலும் தவறி விழுந்த தன்ராஜ் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டதால் சில மணி நேரங்கள் டால்பினோஸ் பகுதி பரபரப்பாக காட்சியளித்தது. தவறி விழுந்த தன்ராஜ் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொடைக்கானலில் இருந்து ரிப்போர்ட்டர் மணிகண்டன்.